Now we are going to see apparent weight. So what is apparent weight? Definition: the weight that you feel to possesses during up and down motion. ஒரு up and down motionல weight நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த வெயிட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஆக்சுவல் வெயிட்டுக்கு சேமாக இருக்காது. சப்போஸ் நம்ம ஒரு லிஃப்ட்டில் மூவ் ஆகுறோன்னா மேலே இல்லைனா கீழே லிஃப்ட்டில் போகும்போது நம்மளோட ஆக்சுவல் வெயிட் என்ன ஆகுனா சேமாக இருக்காது when we are moving upward direction or downward direction. ஓகே, ஸோ அப்படின்னா வாட் இஸ் apparent weight அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, apparent weight is the weight of a body occurred due to action of gravity and other external force. Action of gravity and other external force. இது என்னது other external force means what? மேலே கீழே போயிட்டு வருது இல்லையா, அப்போ லிஃப்ட்டில் போகிற ஒரு மோஷன், அதனால் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் தான் இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு பர்சன் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கலாம். see one person here, இவனுக்கு கீழே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து தட் இஸ் W equal to mgன்னு சொல்லுவோம். மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து R. தட் இஸ் கால்டு, இதான் வந்து in higher studies we are going to learn. நம்ம படிப்போம், கீழே ஆக்ட் பண்ணுறது வந்து mg வெயிட்டு, மேலே நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இது பேர் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் upward direction. கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு எக்ஸாக்டாக மேலே ஆக்ட் பண்ணுறது பேர் தான் வந்து நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த பர்சனோட மாஸ் வந்து எம்னு இமேஜின் பண்ணிங்கன்னா who is travelled in lift. தி ஆக்சுவல் வெயிட் ஆஃப் பர்சன் வந்து we know that W equal to mgன்னு தெரியும். ஸோ which is acting vertically downward directionல இருக்குது. ஸோ the reaction force, இந்த reaction force Rன்னு சொல்லுவோம், is exerted by the lift surface. லிஃப்டோட சர்ஃபேஸில் இருக்கிறதுனால அது வந்து R. இதுக்கு பேர் தான் வந்து apparent weight அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ we can detailedly learned in higher studies. 11th ஸ்டாண்டர்டில் டீட்டெயில்டாக அதை பற்றி படிப்போம், ஒரு 5 mark கொஷின். ஓகே, நவ் ஸோ இதிலிருந்து ஆர்னா அப்பேரண்ட் வெயிட்னு எடுத்துப்போம், டபிள்யூனா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இல்லைனா வெயிட், ஆக்சுவல் வெயிட்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see weightlessness. ஸோ வாட் இஸ் வெயிட்லெஸ்னஸ்? சப்போஸ் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் நம்ம போனால் அங்கே ஒரு ரோலர் கோஸ்டர் இல்லைனா ஜெயிண்ட் வீல் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக அப்போர்ட் டைரெக்ஷன் ஆர் டவுன்வர்ட் டைரெக்ஷன் போகும்போது எப்படி ஃபீல் பண்ணுவோம், வெயிட் வந்து சேஞ்ச் ஆனதாக ஃபீல் பண்ணுவோம். குறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை அதிகமானது மாதிரி இருக்கும். ஓகே, இது பார்த்தா வாட் இஸ் தட் எக்ஸாக்டாக வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு when a person in a lift moving with an acceleration, ஒரு ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிறான்னா is equal to some acceleration due to gravity அவன் மேலே ஆக்ட் பண்ணும். அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலான்னா, ஆக்சலரேஷனை வந்து அதுதான் ஜின்னு எடுத்துப்போம், A equal to G. ஸோ இந்த மோஷனுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு பேர். ஓகே, பிஃபோர் சீயிங் திஸ் ஃப்ரீ ஃபால் ஒரு டேப்லோ காலம் they are given, அந்த டேப்லோ காலத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் கேஸ் 1, லிஃப்ட் மூவிங் upward direction, ஃபாஸ்ட்டாக upward directionல மூவ் ஆகுது with some velocity, some acceleration ஏல, சம் ஆக்சலரேஷனில் ஒரு லிஃப்ட்டு அப்போர்ட் டைரெக்ஷனில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஓகே, ஸோ we can write apparent weight மைனஸ் ஆக்சுவல் வெயிட், அதுதான் வந்து நெட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எம்ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, ஸோ அப்பேரண்ட் வெயிட் மைனஸ் ஆக்சுவல் வெயிட் ஈக்குவல் டு, அதான் வந்து நெட் வெயிட்டு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த மைனஸ் W இந்த பக்கம் வந்துச்சுன்னா R is equal to W plus MA அப்படின்னு எதுவும். ஓகே,
we know that already W னா நமக்கு என்னன்னு தெரியும். What is W? W equal to mg. ஸோ அது W பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுற ஆல்ரெடி ஒரு MA. ஸோ சின்ஸ் what is that? W னா mg. ஸோ ஹியர் டேக்கிங் காமன் டேர்ம் M வெளியில் எடுத்தால் G plus A. ஸோ if you are moving upward direction, ஒரு லிஃப்ட்டில் சடனாக ஒரு சம் வெலாசிட்டியில் சம் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும்போது ஃபாஸ்ட்டாக மேல் பக்கமாக அப்போர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் அதிகமான மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஓகே, therefore இது எப்படி சொல்லலாம்னா apparent weight is greater than actual weight. ஸோ இந்த ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணது சடன்லி வி ஆர் மூவிங் சம் ஆக்சலரேஷனில் வேகமாக நம்ம மேலே மூவ் ஆகும்போது நம்ம வெயிட் அதிகமான மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் 2. வாட் இஸ் கேஸ் 2? லிஃப்ட் இஸ் மூவிங் downward direction. With some acceleration A. லிஃப்ட்டு சடனாக ஒரு ஆக்சலரேஷனோட கீழே இறங்குது. அப்படி இறங்கும்போது வாட் இஸ் தட்? ஆக்சுவல் வெயிட் மைனஸ் அப்பேரண்ட் வெயிட்டு தான் வந்து நெட் வெயிட்டாக இருக்கும், நெட் ஃபோர்ஸாக இருக்கும். ஆக்சுவல் வெயிட் மைனஸ் அப்பேரண்ட் வெயிட்டு தான் வந்து நெட் ஃபோர்ஸாக இருக்கும். இது எதுக்கு ஈக்குவலாகனா நியூட்டன்ஸ், அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்லாம் எம்ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர் வந்து இந்த பக்கம் வருது, இந்த எம்ஏ இந்த பக்கம் வருதுன்னா எப்படி அதை பாருங்கள். W மைனஸ் ஆர் ஈக்குவல் டு MA. ஆர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா, இது இங்கே வந்துச்சுன்னா W மைனஸ் MA ஈக்குவல் டு ஆர்னு எழுதலாம். Wனா we know that mg மைனஸ் MA ஈக்குவல் டு ஆர். ஸோ எம்மை காமனாக எடுத்தால் G மைனஸ் A equal to R. See this equation, இதில் என்ன ஆகுது? ஆக்சலரேஷன் வேரி ஆகுதா? ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால, மைனஸ் ஆகிறதுனால, சப்ராக்ட் ஆகிறதுனால ஆக்சுவல் வெயிட்டோ எப்படி இருக்குன்னா தி அப்பேரண்ட் வெயிட் is lesser than actual weight. That means what? நம்ம வெயிட்டு குறைவான மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஒரு லிஃப்ட்டு சடனாக ஃபாஸ்ட்டாக கீழே வருதுன்னா என்னாகும்? நம்ம வெயிட்லெஸ்ஸாக கொஞ்சம் வெயிட்டு கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. R is equal to M into G minus A. இது எப்படி சொல்லலாம்னா R is less than W அப்படி கூட சொல்லலாம். ஓகே, ஸோ கேஸ் 3. What is case 3? சப்போஸ் லிஃப்ட் அட் ரெஸ்ட்டில் இருக்குது. அட் ரெஸ்ட்னா நோ ஆக்சலரேஷன், மூவே ஆகலை. மூவ் ஆனதான ஆக்சலரேஷன், ஸோ நோ ஆக்சலரேஷன். ஸோ தட் மீன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி ஆகலாம்னா ஐ எம் கோயிங் டு டேக் ஈக்குவேஷன் ஆர் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏன்னு இருக்கும். ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு 0 பிகாஸ் லிஃப்ட் அட் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால. ஸோ ஆர் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 0, ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. ஸோ இந்த கண்டிஷனில் லிஃப்ட்டு ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அப்பேரண்ட் வெயிட்டு இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். சப்போஸ் லிஃப்ட்டு ஃபாலிங் ஃப்ரீயாக கீழே வருது அப்படின்னா யூ டேக் திஸ் இஸ் கேஸ் 4. லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீயாக லிஃப்ட்டு கீழே வருது. ஓகே, அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கீழே வருதுன்னு அர்த்தம். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குன்னா ஆக்சலரேஷனை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா we can take ஆக்சலரேஷன் வந்து ஜின்னு எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஃபாலிங்காக கீழே வந்து விழுது இல்லையா? அப்படின்னா ஏவை வந்து ஐ கேன் டேக் ஜி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு ஜின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் we know that W actual weight minus apparent weight equal to MA தெரியும் நமக்கு.
ஓகே. ஸோ டபிள்யூனா தெரியும், we know that mg minus r equal to maன்னு எதுவும், r இந்த பக்கம் வந்துடும், ma இந்த பக்கம் வந்துடும். அப்படின்னா r is equal to mg minus ma. இதிலேருந்து m காமனாக வெளியில் எடுத்தால் g minus a. இங்கே ஆக்சலரேஷன் a equal to gன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் m into g minus gனா 0 ஆகிடும். அப்படின்னா here r is equal to what is that? 0. ஓகே, that means what? ஃப்ரீ ஃபாலிங்கே கீழே வரும்போது ஒரு லிஃப்ட்டு அப்பேரண்ட் வெயிட் என்னவாகிடும்னா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆகிடும். இதுக்கு பேர் தான் வெயிட்லெஸ்னஸ். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஸோ ஃப்ரீ ஃபாலிங்காக கீழே வரும்போது r is equal to 0ன்னு பார்த்தோம். ஓகே, தட் மீன்ஸ் apparent weight is equal to 0. ஓகே, இது பேர் தான் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் தான் ஒரு ஜெயிண்ட் வீல்லையோ இல்லைனா ஒரு ரோலர் கோஸ்டர் நம்ம வரும்போது ஃப்ரீ ஃபாலிங்காக கீழே வரும்போது நம்மளோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னா ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஈக்குவலாக இருக்கும், a ஈக்குவல் டு g ஆகிடும். ஸோ அப்போது நம்ம வந்து ஃப்ரீ ஃபாலாக கீழே வரோம் இல்லையா, அப்போ நம்ம எப்படி இருப்போம்னா ஒரு வெயிட்லெஸ்னஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதே கண்டிஷன் தான் என் ஆஸ்ட்ரோனட்டுக்கு வருது. ஓகேவா, we know that ஆஸ்ட்ரோனட்டோ அப்புறம் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, they do not experience any gravitation force of earth, they are float அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ராங் அப்சர்வேஷன். ஆஸ்ட்ரோனட் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீயாக ஃபாலிங்காக இருக்காங்க. ஓகேவா, அரவுண்ட் த எர்த்துக்கு மேலே ஃப்ரீயாக ஃபால் ஆகிறாங்க. ஓகே, பிகாஸ் அந்த இடத்துல வெறும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் பண்ணுது. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு கிரவுண்டில் இருக்கோம். ஸோ ஹியர் கிரவுண்டில் இருக்கேன். ஸோ இங்கே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு எம்ஜின்னு ஆக்ட் பண்ண டவுன்வர்ட் டைரெக்ஷன், என் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸோ நார்மல் ஃபோர்ஸ்னு நிறைய பார்த்தோம். அதான் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்ன்னு சொல்லலாம், இல்லை என்னன்னு சொல்லலாம். ஓகே, இது கிரவுண்டில் இருக்கும். ஓகே, சப்போஸ் இன் ஸ்பேஸ்லேயோ இல்லைனா ஒரு ஆஸ்ட்ரோனட்டில் அவங்கள ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் பண்ணும். தேர் வில் பி நோ நார்மல் ஃபோர்ஸ் அவங்க மேலே ஆக்ட் பண்ணவே பண்ணாது. ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தட் இஸ் ஆஸ்ட்ரோனட் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தேர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஒரு ஆர்பிட்டல் வெலாசிட்டி இருக்கிறதுனால தான். ஓகேவா, அது என்னது, வாட் இஸ் மீன் பை ஆர்பிட்டல் வெலாசிட்டி? ஆர்பிட்டல் வெலாசிட்டினா ஒரு ராக்கெட் இங்கேருந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா அது எர்த்தோட ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் அந்த ராக்கெட் அனுப்புவாங்க. ரைட்டா, தட் இஸ் லாஸ்ட் கிளாஸ் ப்ரீவியஸ்லி வி ஹவ் சீன் எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தோம். இங்கே ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்னமா இருக்குன்னா அரவுண்ட் 7.8, அதாவது 8 இருக்கும் கிலோமீட்டர் பர் செகண்டில். ஒரு பாடி இங்கேருந்து நம்ம அமிச்சா அந்த பாடி எர்த்தோட ஆர்பிட்டில் கரெக்டாக போய் லொக்கேட் ஆகிடும். ஓகே, ஸோ சின்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோனட் ஹேவிங் ஈக்குவல் ஆக்சலரேஷன், தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் தான் இருப்பாங்க. தட் மீன்ஸ் வாட், ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இது 0 ஆகிடும். ஓகே, அப்படின்னா வெறும் கீழே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் பண்ணும். அதனால தான் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா we know that அவங்க ஃப்ரீ ஃபாலிங்காக இருக்கிறதுனால தான் தே ஆர் ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது பேர் தான் ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஹையர் கிளாஸில் 11th ஸ்டாண்டர்டில் படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா. Newton's third law, Newton's law of gravitation. Okay, so what is that? So number 1, dimension of heavenly bodies can be measured. Okay, எப்படி மெஷர் பண்ணணும்னா ஹெவன்லி பாடி எப்படி மெஷர் பண்ணணும்னா டைமென்ஷன்
யூஸிங் த கிராவிடேஷன் லா வச்சு தான் ஹெவன்லி பாடியோட டைமென்ஷனை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் மாஸ் ஆஃப் எர்த்து எம்மு, ரேடியஸ் ஆஃப் எர்த்து, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் வித் ஹை அக்யூரேசியில். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஹை அக்யூரேசியில் இந்த வேல்யூலாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்பர் 2 ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்டு. நியூ ஸ்டார்ஸு பிளானட்டை பற்றிலாம் நம்ம படிப்போம். ஓகேவா, யூஸிங் தி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு ஸ்டார்ஸ்லாம் வந்து வாபிள் ஆகுது இல்லையா, இர்ரெகுலர் மோஷன் சொல்கிறோம் இல்லையா, பிகாஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இன் மோஷன் ஆஃப் பிளானட்டு. Okay, in this condition mass of stars can be calculated using this law of gravitation. Star oda masses calculate பண்ணலாம் using law of gravitation வச்சு. Okay, using this law of gravitation. Next, germination of roots due to property of geotrophism அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம, which is the property of root responding to the gravity. root ஓட கிராவிட்டியை நம்ம வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை பற்றி ரெஸ்பாண்ட் பண்ணுறது படிக்கிறது தான் வந்து என்ன சொல்லலாம்னா யூஸிங் திஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இஸ் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸோட பாத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு we are using this law of gravitation. Okay, so the unit is over students. First unit law of motion ஒரு தடவை நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ டுடே அசைன்மெண்ட் இஸ் choose the correct answer or fill in the blanks. 15 marks question only assignment. Okay, already you have the questions உங்ககிட்ட இருக்குது. ஓகே, way to successல இருக்கும், book back question இருக்கும். So I will give choose the correct answer or fill in the blanks வந்து ஆன்சரோட I will give you. ஸோ அதை அப்படியே ஒரு தடவை பார்த்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. ஸோ அசைன்மெண்ட்டை மறக்காமல் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ டுடே அசைன்மெண்ட்டு நியர்லி 15 marks, only 1 mark questions. Okay, thank you students, have a nice day.